சரி, இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியோட பிறப்பு. இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லும்போதே செவ்வாய் பகவான் தன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். மறைமுக பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த மாதம் பிறக்குதுங்க. அதாவது கடந்த மாதம் வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள், ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லைன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் படிப்படியாக குறைய போகுது. அடுத்தபடியாக ஜாதகருக்குன்னு பேசும்போது ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மெயினாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸோ உணவு பழக்கங்களோ மாற்றிக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா திடீர் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கனால கவனம் தேவை. பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது 4ஆம் அதிபதி 2ல் உச்சமாக இருக்கார். ஸோ நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசி. அடுத்து தனத்துக்காக எடுக்கக்கூடிய எஃபெக்ட்டுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீண்ட நாளாக பணம் வராமல் தடையில் ஏற்பட்டு இருந்தது, இவங்க தர வேண்டியது தரல, அதுக்காக நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இவங்களுக்காக நான் வாக்கு கொடுத்து அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த பண வரவுக்கு உண்டான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, அதுவும் வாங்கின படம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது.